தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. சார் கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ், உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள். ஆடி அமாவாசையினுடைய தாத்பரியம் அப்படின்னா அது என்னது மேம்? அதனால் ஆடி அமாவாசை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம வீட்டில் இருந்து நம்மளோட வாழ்ந்து இறந்த முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு படையல் அப்படிங்கிறத நிச்சயமாக செய்யணும். வீட்டில் என்ன சாப்பாடு செய்கிறோமோ அதை செஞ்சு அவங்களுக்கு பரிமாறி அவங்கக்கிட்ட வேண்டுதல் கோரிக்கைகள்லாம் வைக்கும்போது ஆடி அமாவாசையில் வந்து கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வாசல் படியில் தான் அவங்க நிற்பாங்க. ஸோ அதனால் கோலம் போடுறதுங்கிறத நீங்கள் பண்ணக்கூடாது. என்னதான் இருந்தாலும் அவங்க இறந்தவங்க இல்லையா, அதுக்கான ஒரு மதிப்பு மரியாதைங்கிறத கொடுக்கணும். சாப்பாட்டில் கசப்பாக ஏதாவது ஒரு பதார்த்தம். காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்த பிறந்தான், கோவிலுக்கு போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்த பிறந்தான். 2 தோஷத்தை நான் ரொம்ப மோசமானதுன்னு சொல்லுவேன். ஒன்று பிதுர் தோஷம், இன்னொன்று பிரம்மஹத்தி தோஷம். இதில் நான் முதல் சொன்ன பிதுர் தோஷம் அப்படிங்கிறத வந்து ஆண்கள்கிட்ட இருந்து மட்டும்தான் பிதுர் தோஷம். ஏன்னா தோஷம் பேரே பிதுர் தோஷம், மாத்ரு தோஷம் கிடையாது. பிதுர் தோஷங்கிறது ஆண்கள்கிட்ட இருந்து தான் வரும்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் மேட்டர்னல் ஜெனட்டிக்ஸ்ல இருந்து அம்மா மூலியமாக பிதுர் தோஷம் வந்த ஏராளமான ஜாதகங்களை நான் பார்த்துருக்கேன். கணவன் மனைவி ஜாதகம் இருக்கும், கணவன் ஜாதகம் கிளியராக இருக்கும், மனைவிக்கு பிதுர் தோஷம் இருக்கும், மகனுக்கும் அதே தோஷம் வந்திருக்குது. ராமேஸ்வரம் நம்பர் 1 தர்ப்பணம் அப்படிங்கிறத அங்கே போய் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த பிதுர் தோஷம், ஏன்னா பிதுர்களுக்கான ஒரு கோவிலே வந்து ராமேஸ்வரம்னு எடுத்துக்கலாம். கொடுமுடி, ஈரோடு பவானி பக்கத்தில் கொடுமுடி இருக்குது இல்லையா, மகுடேஸ்வரர் ஆலயம், அங்கே கொடுக்கலாம். சவுத் சைடில் நீங்கள் வரீங்க அப்படின்னா சங்கரன் கோவிலில் இந்த ஒரு விஷயத்தை பண்ணலாம், தர்ப்பணம்ங்கிறத பண்ணலாம். அந்த கோவிலே வந்து பாம்பு கோவில். அந்த ஃபோட்டோ தெற்கு பக்கமாக ஃபேஸிங், சவுத் ஃபேஸிங்கில் அந்த ஃபோட்டோ இருக்கணும். வீட்டில் வந்து நார்த் சைடு வச்சிங்கன்னா அது சவுத் ஃபேஸிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தலைவாழை இற விரித்து சாதம், சாம்பார், அவியல், பொரியல், வாழைக்காயும் கீரையும் கண்டிப்பாக சாப்பாட்டில் இருக்கணும். அது எதனால மேம்? என்ன காரணம்? முன்னோர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வம் தான், ஆனால் தெய்வங்களும் முன்னோர்களும் வேறு. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆடி அமாவாசை சார்ந்த நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவ்யா. பொதுவாக அமாவாசை அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம், அந்த பித்ரு சார்ந்த விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இன்னொன்று குறிப்பாக 12 மாதங்களில் வர்ற அமாவாசையையும் ஒரு குறிப்பிட்ட 3 மாதத்தில் வர்ற அமாவாசைகளை மட்டும் சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று ஆடி அமாவாசை. அப்படிங்கும்போது ஆடி அமாவாசையினுடைய தாத்பரியம் அப்படின்னா அது என்னது மேம்? ஆடி அமாவாசை நீங்கள் சொன்ன மாதிரி மகாலய அமாவாசைகளில் ஒன்று. தை மாதம், ஆடி மாதம், புரட்டாசி மாதம், இந்த 3 மாதங்களையுமே வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைகளில் வந்து நம்ம திதி தர்ப்பணங்கள்லாம் பண்ணும்போது அது முன்னோர்களை பரிபூர்ணமாக போய் சேரும். ஸோ அதனால் ஆடி அமாவாசை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம வீட்டில் இருந்து நம்மளோட வாழ்ந்து இறந்த முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு படையல் அப்படிங்கிறத நிச்சயமாக செய்யணும். வீட்டில் என்ன சாப்பாடு செய்கிறோமோ அதை செஞ்சு அவங்களுக்கு பரிமாறி அவங்கக்கிட்ட வேண்டுதல் கோரிக்கைகள்லாம் வைக்கும்போது அது கண்டிப்பாக நிறைவேறும். அமாவாசைகளில் பொதுவாகவே பித்ருகள் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நியதி, ஆகமம், நம்ம நம்புகிற ஒரு விஷயம். ஸோ அதனால தான் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது, முன்னோர்கள் சார்பாக வந்து அந்த காகம் சாப்பிடட்டும் அப்படின்னு. அப்படி நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய முன்னோர்கள் வந்து ஆடி அமாவாசையில் வந்து கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வாசல் படியில் தான் அவங்க நிற்பாங்க. ஸோ அதனால் கோலம் போடுறதுங்கிறத நீங்கள் பண்ணக்கூடாது. என்னதான் இருந்தாலும் அவங்க இறந்தவங்க இல்லையா, அதுக்கான ஒரு மதிப்பு மரியாதைங்கிறத கொடுக்கணும். சாப்பாட்டில் கசப்பாக ஏதாவது ஒரு பதார்த்தம் இருக்கணும். நீங்கள் இல்லாமல் இருக்கிறது வந்து எங்களுக்கு கஷ்டம்தான். நீங்கள் என்ன தான் இப்போ வந்து தெய்வமாக இருந்தாலும் நீங்கள் இல்லாத ஒரு இடத்த வந்து நாங்கள் எங்களால் நிரப்ப முடியலை, அந்த ஒரு கசப்பான ஒரு அனுபவம் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிவிக்க விதமாக சாப்பாட்டு படையலில் வந்து ஒரு கசப்பான ஒரு உணவு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு விதி. ஸோ அதனால் அந்த ஆடி அமாவாசை நாள் அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்களை செய்கிறதுக்கும் தர்ப்பணம் கொடுப்பாங்க. சிவன் கோயில்கள்லாம் அன்றைக்கி வந்து தர்ப்பணம் வரிசையாக நின்று ஆண்கள் கொடுப்பாங்க. வீட்டில் உள்ள மூத்த ஆண் யாரோ அவர் வந்து காலையில் விரதம் இருக்கிறதுங்கிறது நல்லது. ஸோ அந்த ஆண் மட்டும்தான் விரதம் இருக்கணும், வீட்டில் எல்லாரும் விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தர்ப்பணம் கொடுக்கறது அவர் தான். காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்த பிறந்தான், கோவிலுக்கு போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்த பிறந்தான் காலை உணவே அவர் சாப்பிடுவார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி முன்னோர்களுடைய அருளை முழுக்க முழுக்க பெறுறது தான் ஆடி அமாவாசை அப்படிங்கிற ஒரு நன்னாள். மேம் பொதுவாக வந்து இப்போ ஆடி அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொன்னீங்க. ஜோதிட ரீதியாக வரும் பொழுது ஜாதகத்தில் என்ன மாதிரியான தோஷங்கள் இருக்கவங்க இந்த நாளில் கண்டிப்பாக தர்ப்பணம் அப்படிங்கிற ஒன்று கொடுக்கணும்?
2 தோஷத்தை நான் ரொம்ப மோசமானதுன்னு சொல்லுவேன். ஒன்று பிதுர் தோஷம், இன்னொன்று பிரம்மஹத்தி தோஷம். இதில் நான் முதல் சொன்ன பிதுர் தோஷம் அப்படிங்கிறத வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாள் ஆடி அமாவாசை. பிதுர் தோஷம் அப்படிங்கிறது முன்னோர் சாபம் அப்படின்னு சொல்லலாம். இல்லையே எங்கள் அப்பா திதி தர்ப்பணம்லாம் தாத்தாக்கு சரியாக கொடுக்குறாரு, இல்லை எனக்கு தாத்தாவே இன்னும் உயிரோடு இருக்கிறாரு, அவரே இப்போ வரைக்கும் திதி தர்ப்பணங்கள்லாம் கொடுத்துட்ருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் ஜாதகத்தில் பிதுர் தோஷம்ங்கிறது இருக்கும். பிதுர் தோஷத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சூரியனை சனி சமசப்தமமாக பார்த்தாலோ, சனி சூரியனை 3ஆம் பார்வையாக பார்த்தாலோ, சனி 10ஆம் பார்வையாக சூரியனை பார்த்தாலோ, அல்லது சனியும் சூரியனும் சேர்ந்து இருந்தாலோ பிதுர்தோஷம் அப்படிங்கிறது சர்வ நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அந்த பிதுர்தோஷத்துடைய பாதிப்பு அப்படிங்கிறது சந்ததியாக வரக்கூடியது. இப்போ அப்பாவுக்கு இருக்குன்னா மகனுக்கு, மகன்கிட்டருந்து பேரனுக்குன்னு இன்ஹெரிட் ஆகி பெண் குழந்தைகளுக்கும் போகும். நிறைய பேருக்கு ஒரு பெரிய டவுட் என்னென்னா, ஆண்கள்கிட்ட இருந்து மட்டும்தான் பிதுர்தோஷம். ஏன்னா தோஷம் பேரே பிதுர்தோஷம், மாத்ரு தோஷம் கிடையாது. பிதுர்தோஷங்கிறது ஆண்கள்கிட்ட இருந்து தான் வரும்னு நினச்சிட்ருக்காங்க. பட் மேட்டர்னல் ஜெனட்டிக்ஸ்லேருந்து அம்மா மூலியமாக பிதுர்தோஷம் வந்த ஏராளமான ஜாதகங்களை நான் பார்த்துருக்கேன். கணவன் மனைவி ஜாதகம் இருக்கும், கணவன் ஜாதகம் கிளியராக இருக்கும், மனைவிக்கு பிதுர் தோஷம் இருக்கும், மகனுக்கும் அதே தோஷம் வந்திருக்குது. ஏன்னா ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு பேசிக்காக அப்பாவோடதும் இருக்கலாம், அம்மாவோடதும் இருக்கலாம். இன்னொன்று, தாய் வழி சமூகமாக இருந்தது தான் நம்மளுடைய சமூகம் தந்தை வழி சமூகமாக மாற்றப்பட்டது. ஸோ அப்போ அம்மாவுக்கு தாய்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இப்போ வரைக்கும் சவுத் சைடில் நிறைய ஃபேமிலிஸில் கொடுக்கறது உண்டு. சில கம்யூனிட்டிலாம் அம்மா வழி சொந்தங்களை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பெண்களுக்கு சொத்து கொடுக்கக்கூடிய சில கம்யூனிட்டிஸும் இப்போ நம்ம சவுத் சைட்லலாம் உண்டுங்கிற மாதிரி அம்மா வழியில் இருந்தாலும் அதை சரி செய்யணும். ஸோ ஒரு குழந்தைக்கு அப்பா மூலியமாகவும் பிதுர்தோஷம் ஏற்படலாம், அம்மா மூலியமாகவும் முன்னோர் சாபம் பிதுர்தோஷம்லாம் ஏற்படலாம். இப்போது கரண்ட்டாக இருக்கிறவங்க கொடுத்துட்டு இருந்தாலும் 7 தலைமுறையில் சூசைட், பெண் சாபம், பங்காளி சொத்தை ஏமாத்துறது, நாகத்தை அடிக்கிறது, துன்புறுத்துறது, அடுத்தவங்களை அள வச்சு பார்க்குறது, கண்ணீர் வடிக்க விடுறது, இதெல்லாம் பண்ணி யாருடைய வயிற்றறிச்சலையாவது வாங்கியிருந்தாலோ, இல்லை முன்னோர்களுக்கு சரிவர செய்யாமல் இருந்திருந்தாலோ, அகால மரணங்கள் அடைஞ்சிருந்தாலோ, கல்யாணம் ஆகாமல் யாராவது இறந்துருக்குறாங்க அப்படின்னாலோ, அந்த குடும்பங்கள்லாம் பிதுர்தோஷம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். கண்டிப்பாக மேம். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி செஞ்சுக்கணும் மேம். இப்போ இந்த தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது சொன்னீங்கல்ல, இது வீட்டில் இருக்க ஆண்கள் தான் கொடுக்கணுமா? ஆமாம், வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த ஆண் தான் கொடுக்கணும். ஒருவேளை அம்மா வழியில் அந்த பிதுர்தோஷம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அந்த பெண்ணுடைய அப்பா உயிரோடு இருக்கிறாருன்னா அவர் கொடுக்கணும், அல்லது அவங்களுக்கு தம்பின்னு யாராவது இருக்கிறாங்கன்னா கொடுக்கணும். இந்த 2 பேருமே இல்லை அப்படின்னா கணவன் தாராளமாக மாமனார் சைடில் கொடுக்கலாம். மேம், இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரியான தர்ப்பணங்கள் கோயிலில், அதுவும் சிவன் கோயில்களில் போய் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாக இந்த ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கறது வந்து இந்தந்த கோயில்களில் கொடுத்தா ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லணும்னா அது எந்தெந்த கோயில்கள்? ராமேஸ்வரம் நம்பர் 1. தர்ப்பணம் அப்படிங்கிறது அங்கே போய் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த பிதுர்தோஷம், ஏன்னா பிதுர்களுக்கான ஒரு கோவிலே வந்து ராமேஸ்வரம்னு எடுத்துக்கலாம். கொடுமுடி, ஈரோடு பவானி பக்கத்தில் கொடுமுடி இருக்குது இல்லையா, மகுடேஸ்வரர் ஆலயம், அங்கே கொடுக்கலாம். கோயம்புத்தூர் பக்கத்தில் வந்து பேரூர், பட்டீஸ்வரம். ஸோ அங்கே போய் இந்த விஷயங்களை வந்து பண்ணுறதுங்கிறது நல்லது. சவுத் சைடில் நீங்கள் வரீங்க அப்படின்னா சங்கரன் கோவிலில் இந்த ஒரு விஷயத்த பண்ணலாம், தர்ப்பணம்ங்கிறத பண்ணலாம். அந்த கோவிலே வந்து பாம்பு கோவில் தான். நாகம் சம்பந்தமான தோஷங்கள், பிதுர் தோஷம்லாம் இருக்கும் பட்சத்தில் அங்கே நீங்கள் நிவர்த்திங்கிறத பண்ணி. இப்போ வந்து கோயிலுக்கு போக முடியல, நான் வீட்டில் இருந்தபடியே ஆடி அமாவாசையில் எங்களுடைய முன்னோர்களுக்கு என்ன மாதிரியான சம்பிரதாயங்கள் செய்யணுமோ அதை செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருந்து எப்படி ஆடி அமாவாசைக்கு வழிபாடு செய்யலாம்? கண்டிப்பாக இப்போ வீட்டில் இருந்து தான் செய்ய முடியும். குறிப்பாக பெண்களுக்கு இந்த பிரச்சனைங்கிறது அதிகமாக வரும். ஒரே பெண்ணாக இருப்பாங்க, இல்லை 3 பிள்ளைங்களாக இருக்கும். அவங்களுக்கு வந்து 3மே பெண் பிள்ளைகளாக இருக்கும், 2மே பெண் பிள்ளைகளாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்க முன்னோரை, அவங்க அப்பாவையோ தாத்தாவையோ வழிபாடு செய்யணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். இவங்களால் போய் தர்ப்பணம்ங்கிறத கொடுக்க முடியறது இல்லை. ஸோ அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணான்னா, அவங்களுடைய படங்கள், ஆண்களாக இருந்தாலுமே தர்ப்பணம் கொடுக்க முடியல, நாங்கள் அப்ராடில் இருக்கிறோன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் முன்னோர்களுடைய படம் இருந்தது, ஃபோட்டோ இருந்ததுன்னா அதை தெற்கு பக்கம் பார்க்குற மாதிரி வைக்கணும். அந்த ஃபோட்டோ தெற்கு பக்கமாக ஃபேஸிங், சவுத் ஃபேஸிங்கில் அந்த ஃபோட்டோ இருக்கணும். வீட்டில் வந்து நார்த் சைடு வச்சிங்கன்னா அது சவுத் ஃபேஸிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தலைவாழை இற விரித்து சாதம், சாம்பார், அவியல், பொரியல், வாழைக்காயும் கீரையும் கண்டிப்பாக சாப்பாட்டில் இருக்கணும். அது எதனால மேம்? என்ன காரணம்னா, வாழையடி வாழைன்னு சொல்லுவோம்ல, சந்ததிகளை குறிக்கிறது வந்து அந்த வாழைக்காய் அப்படிங்கிறது. ஸோ வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அந்த வாழை சார்ந்த ஒரு பொரியலோ கூட்டோ ஏதோ ஒன்று வந்து உள்ளே கண்டிப்பாக இருக்கணும். கீரை எதுக்காக வந்து சமைக்கணும்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்கள் வந்து மேலோகத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அந்த பசி தாகம்லாம் இருக்கும்.
நம்ம சாப்பாடை கொடுக்க முடியாது இல்லையா? அவங்க இருக்கிறது வேற லோகம், நம்ம இருக்கிறது வேற லோகம். அப்போ அந்த 33 தேவர்களையும் தன்னுள் அடக்கி இருக்கிறது யாருன்னா காமதேனு. அதனால நம்ம பசுவுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது. பசுவுக்கு கொடுக்கும்போது அது அவங்களுக்கு போய் சேரும். ஸோ அதனால தான் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது, பறவைகளுக்கு வந்து தானியங்கள் கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது, பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது, மஞ்சள் வாழைப்பழம் கொடுக்கறது, இதெல்லாம் எதுக்காகனா அவங்கள போய் சேரும். அப்போ பசுவுக்கு இந்த ஒரு உணவை கொடுத்து தான் உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ நாள் சாப்பாட்டை அனுப்பியிருக்கோம். ஸோ எங்கள் வழியிலேருந்து நாங்கள் உங்களுக்கான அந்த பசி தாகத்தெல்லாம் அடக்கிறதுக்கு அந்த பசுவுக்கு கீரை மூலமாக கொடுத்துருக்கோம். அதோடைய ஞாபகார்த்தமாக கீரையை வந்து நம்ம இலையில கொஞ்சம் படைக்கிறதுங்கிறது நல்லது. இப்போ பொதுவாக இப்போ நம்ம வீட்டில் ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது வேறு. ஆனால் அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறது முற்றிலும் அந்த பூஜை வழிபாட்டிலேருந்து வேறுபட்டதில்லை. எப்படி வீட்டில் வழிபடணும்? நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி தெற்கு பக்கமாக தான் இருக்கணும். பூஜை ரூமுக்கும் பித்ரு வழிபாட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்கக்கூடாது. சில பேருக்கு வந்து இங்கே உள்ள தீபாரணத்தை தட்டையை எடுத்துகிட்டு போய் அங்கே காட்டுறது, இங்கே போட்ட பூவை எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கிறது, எல்லாத்தையுமே வந்து குழப்புவாங்க. சில பேர் வந்து பித்ருகளுடைய ஃபோட்டோ வந்து பூஜை ரூமில் வச்சுக்கக்கூடிய ஒரு பழக்கமே இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக மாற்றிக்கணும். முன்னோர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வம் தான். ஆனால் தெய்வங்களும் முன்னோர்களும் வேறு. என்ன சாங்கியப்படி பண்ணுவீங்களோ, நீங்கள் பூஜை அறையில் பண்ணக்கூடிய பூஜைகளை விட கூட ஒரு படி மேலே முன்னோர்களை வழிபாடுங்க. அதை வந்து வேண்டானே சொல்லலை. பட் ஆனால் தனியாக செப்பரேட்டாக பண்ணுங்கள். அவங்களுக்கான பொருட்கள் எல்லாமே தனியாக இருக்கணும். எடுத்து நீங்கள் சில பேர்ட்ட வந்து படமே இருக்காது. முன்னோர்கள் இருக்காங்கன்னா அவங்களோட படம் எதுவும் இருக்காது. பாட்டி தாத்தான்னு படத்தை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா புதுசாக ஒரு சேலையோ வேட்டியோ எடுத்து அதை முறுக்கி வச்சு வழிபாடு பண்ணலாம். ஸோ முறுக்கி வைக்கும்போது அது அவங்க அதுக்குள்ளே சுற்றி இப்படி வைப்பாங்க. நம்ம நல்லா முறுக்கிட்டு இப்படி பண்ணோன்னா அது இன்ஃபினிட்டி மாதிரி வந்துடும். ஆமாம். ஸோ அந்த மாதிரி வச்சு வழிபாடு பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். அந்த சேலையும் வஸ்திரங்களையும் வெளியில் யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. வீட்டில் உள்ள நபர்கள் அதை கட்டிக்கிறாங்க. அப்படியா மேம்? ஆமாம், கண்டிப்பாக வெளியில் கொடுக்கக்கூடாது. ஆமாம். ஆனால் பொதுவாக வந்து இப்போ முன்னோர்களுக்கு வந்து இப்போ அவங்களுடைய திதி வருது, அவங்களுடைய இறந்த நாள் வருது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக வந்து ஒரு சேலையோ வேஷ்டியோ எடுக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம வச்சுக்கக்கூடாது, வேற யாருக்காவது தான் கொடுக்கணுன்ற ஒரு இல்லை நிச்சயமாக அப்படி கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய பிள்ளைகளான அவங்களுடைய சந்ததியான நீங்கள் தான் கட்டணும். அவங்க சார்பாக நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்கன்னா தனியாக சேலை வேட்டிகள் எடுத்து அவங்களுக்கு வச்சு கும்பிட்டுட்டு நீங்கள் அதை வெளியில் கொடுக்கலாம். இப்போ முன்னோர்கள்னு அந்த சேலையும் வேட்டியும் வச்சு கும்பிட்றீங்கன்னா அது அவங்க தான். ஸோ அதனால் அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும்னா அதை நீங்களே கட்டிக்கிறதுங்கிறது நல்லது. நம்ம இப்போ அவங்களா நினச்சி நம்ம அந்த வேஷ்டியையும் அந்த சேலையையும் நம்ம வச்சுக்கணும். ஆனால் இப்போ ஒரு சிலர் வீட்டிலலாம் ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோவுக்கு கீழே அவங்களுக்குன்னு சொல்லி வச்சு படைச்சிருப்பாங்கல்ல மேம் சாரி வேஷ்டி, இதை வந்து அவங்க தான் வச்சுக்கணுமா? ஆமாம், குடும்ப நபர்களே வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் தான தர்மம் பண்ணணுங்கிற பட்சத்தில் அதுக்கு தனியாக நீங்கள் எடுத்து வச்சு கும்பிட்டுக்கலாம். பட் ஏதோ ஒரு வேட்டி சேலைன்னு படைக்கிறீங்கன்னா அதை குடும்பத்தில் உள்ள ஆணோ பெண்ணோ எடுத்துக்கிறது தான் நல்லது. பொதுவாக இந்த ஆடி அமாவாசை நாளன்னைக்கு வந்து இந்தந்த விஷயம் செய்யலாம் அப்படிங்கிறத சொன்னீங்க. இந்தந்த விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்காம? அசைவத்தை தவிர்த்துக்கணும். ஆடி அமாவாசையில் வந்து அசைவம் எடுத்துக்கிறத தவிர்த்துக்கணும். வீட்டில் கோலம் போடாதீங்க. முன்னோர்களை பற்றின சில பேச்சுக்களை வந்து நீங்கள் பேசுகிறது நல்லது, நல்ல விதமாக. சில பேருக்கு வந்து ஏதாவது கசப்பான அனுபவம் அவங்களோட கூட இருந்திருக்கலாம். பட் அதை பற்றியெல்லாம் பேசாமல் அவங்கள சார்ந்த ஒரு நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் நிச்சயமாக பேசலாம். மேம் இப்போ ஆடி அமாவாசை அப்படிங்கும் பொழுது நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறதோடு சேர்ந்து தானம் கொடுக்கறதும் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். பொதுவாக இந்த ஆடி அமாவாசை இந்த நாளில் நம்ம என்ன மாதிரியான தானம் தரலாம் மேம்? ஆடி அமாவாசை நாளில் சாப்பாடு போடுறது தான் ரொம்ப விசேஷம் காவியா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சாப்பாடு போடணும். அன்னதானங்கள் வந்து ஏதாவது கோயிலில் கொடுக்கலாம், இல்லை வீட்டிலே சாப்பாடு செஞ்சு கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்களே கொண்டு போய் உங்கள் கையால் கொடுக்குறதெல்லாம் ரொம்பவே விசேஷம். இன்னும் சில விஷயங்கள் என்னென்னா, சாலைகளுக்கு ஏதாவது நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் டொனேட் பண்ணலாம். அது ஆடி அமாவாசையில் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு மந்த்தும் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்ராடில் இருக்கிறீங்க, நீங்கள் இருக்க ஊர்களில் வந்து பசுமாடுகள்லாம் பக்கத்தில் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ தான் பசுமாடுகளில் நம்ம கண்ணிலே பார்க்க முடியாது நம்ம இருக்கிற இடங்களில். அப்படிங்கிற பட்சத்தில் சாலைகளுக்கு நல்ல ட்ரஸ்டபிளான ஒரு சாலைகள்லாம் இருக்குது, பசுமாடுகளை பராமரிக்கிறாங்கன்னா அங்கே போய் நீங்கள் அதுக்கு ஏதாவது டொனேட் பண்ணுறதுங்கிறது நல்லது. அல்ல எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பசுமாடெல்லாம் இருக்குது, இல்லை பக்கத்து தெருவில் இருக்குது, பக்கத்து ஊரில் இருக்குதுன்னா பசுக்களுக்கு உங்கள் கையால் மஞ்சள் வாழைப்பழம், அகத்திக்கீரை, கோதுமையில் செஞ்ச ரொட்டி, வெல்லம் இதெல்லாம் கொடுத்துட்டு ஒவ்வொரு அமாவாசைக்கும் பசுக்களுக்கு மாதம் அந்த சாப்பாடை உங்கள் கையால் கொடுக்கறதுக்கான ஒரு வழிமுறைகளை பார்த்தீங்கன்னா முன்னோர்களோட ஆசீர்வாதங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன் முன்னோர் ஆசீர்வாதத்தை வந்து நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன், மெனக்கிட சொல்கிறேன் அப்படின்னா, திருமண தடை, வேலையில் ஒரு தடை, உத்தியோகத்தில் தடை, ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு ஒரு மீளவே முடியாத கஷ்டங்கள், இந்த ஸ்டெப்லேயே நிற்கிறேன், அடுத்த ஸ்டெப் என்னால் எடுத்தே வைக்க முடியலன்னா கண்டிப்பாக முன்னோர் சாபங்கிறது இருக்குது. இதை செய்யும்போது வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளும் தகர்ந்து லைஃப் ஸ்டைலே அப்கிரேட் ஆகுறதுங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய வருங்கால சந்ததிகளுக்கும் முன்னோர்களுடைய முக்கியத்துவத்தையும் பாரம்பரியத்தையும் சொல்லிக் கொடுக்கறதுனால இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கணும். உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி. நன்றி காவியா.
மாந்தாங்குட்டி காளியே மனசிறங்கி வாடிய தாயே நெருப்பின் மேலாடிடும் அக்கினி காளியே நீயே. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க ஆடியில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ் உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள்.